ஹலோ ஆல், வெல்கம் டு அம்முஸ் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு பேனில் கொஞ்சமாக மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணுங்கள். சூடான பிறகு அதில் சாப்டு ஆனியன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு க்ரஷ் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் 2 to 3 க்ரீன் சில்லிஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை ஆன பிறகு ஒரு ½ kg சிக்கன் எடுத்துருக்கேன். அந்த சிக்கனை இப்போது ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நான் வீட்டு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மிக்ஸ் ஆன பிறகு நான் டொமேட்டோ எடுத்திருக்கேன், அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லிட் போட்டு மூடி வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. தண்ணி அதிலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. மறுபடியும் லிட் போட்டு மூடி வச்சு இன்னொரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிடுங்க. இப்போ சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு, தண்ணியும் சுண்டிருக்கு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பவுடரை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸ் அது மேலே தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் லிட் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.